அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த அறிவோம் ஆன்மீகம் என்ற ஜோதிட சேனலில் நாம் யோகங்களை பற்றி பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது சகட யோகம் அப்படின்றத பற்றி இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? சகட யோகம் அப்படின்றத பற்றி இது சகட யோகம்ன்ற ஒரு சமயத்தில் இது தோஷமாகவும் ஒரு சிலருக்கு இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ அதை பற்றி விரிவை இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். அதாவது சகடை அப்படின்னு நம்ம சொன்னாலே சக்கரம் அப்படின்றத பொருள். ஸோ சக்கரம் அப்படின்ட்டு பார்த்தா உடனே இது சக்கரம் சுற்றிக்கினே தான் இருக்கும். ஸோ ஒரே மாதிரி இருந்தால் அதனுடைய எப்படி ஒரே மாதிரி இருந்தால் கூட மேலே கீழே ரெண்டு சைடும் இருக்கிறதுனால ஒரு நிலையான தன்மை இல்லைன்னு சொல்லலாம். ஏற்ற இறக்கத்தோடு தான் சக்கரம் சுத்தாமல் இருந்துச்சு அது இயங்காதுன்னு அர்த்தம். சரிங்களா? அப்போது சுற்றிக்கினே இருக்கும் சக்கரம். அப்போ சுற்றினே இருக்கிற மாதிரி தான் இவர்கள் வாழ்க்கையை சுற்றிக்கிட்டே இருக்கும், ஒரு சக்கரம் மாதிரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இந்த சகட யோகம் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா வாழ்க்கையில் ஒரு ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும்னு கூட நம்ம சொல்லலாம். பொதுவாகவே மனிதர்களாக எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா உயிரினங்கள் எல்லாத்துக்குமே ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்தே தான் இருக்கும். ஒரு சிலருக்கு பணத்தினால பிரச்சனை இருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னா பதவி அந்த ஆசையில் அதனால் ஒரு சில பிரச்சனைகள் சந்திப்பாங்கன்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு குடும்பம் அந்த இதில் அமையறதுல பிரச்சனை இருக்கும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா குடும்ப அமைப்பு பிரச்சனை இருந்தால் பிள்ளைகளில் பிரச்சனை. ஸோ இப்படி ஒருத்தருக்கும் ஒரு சிலருக்கு தொழிலில் பிரச்சனையாக இருக்கும், ஒரு சில உத்தியோகத்தில் பிரச்சனை. இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனைகளில் இந்த மனித இனம் உயன்று கொண்டே தான் இருக்கும். ஸோ அதில் ஒரு மாற்று கருத்தே இல்லைன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா பிரச்சனை இல்லாத மனிதன் யாருமே இருக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ பிரச்சனைன்னு ஒன்று இருந்தால் தான் எல்லாம் தெய்வத்துக்கிட்ட போகும். ஸோ அதனால் பிரச்சனைன்றது வாழ்க்கையில் ஒரு தவிர்க்க முடியாத ஒன்றுன்றது எல்லாருக்குமே இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைகள் இருக்கும் பொழுது இதனுடைய இது எப்படி இருக்கும் அப்படின்னா இவர்களுடைய வாழ்க்கை தரம் ஏற்றத்தாழ்வுகளாக இருக்கும். சில சமயம் நல்லா போயிருக்கும், சில சமயம் கீழே பாதாளத்தில் விழுந்துருவாங்கன்னு கூட சொல்லலாம். பொதுவாகவே நம்மளே கூட சொல்லுவோம், நேற்று வரைக்கும் நல்லா இருந்தான் அந்த ஆள், இன்றைக்கி இவ்வளோ கீழே ஒரேடியாக நான் லாஸ்ட்டில் ஆகிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? ஸோ அதேமாதிரி ஒருத்தர் ஒரு நல்ல புகழின் உச்சிக்கும் போயிட்டு திடீர்னு கீழே இறங்கிட்டாங்க அப்படின்னா அந்த இது ரொம்ப பாதிப்பு அதிகமாக இருக்கும் இல்லையா? அதேமாதிரி நம்ம கூட சொல்லுவாங்க வாழ்ந்து கெட்ட குடும்பம் கூட நம்ம சொல்கிறோம் இல்லையா? ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த அமைப்பெல்லாம் இந்த சகட யோகம் இந்த சகட தோஷன்ற அமைப்பில் இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இந்த அமைப்பு எப்படிப்பட்ட தன்மையாக இருந்தால் இந்த சகட யோகம் இந்த தோஷம் எப்படி உருவாகுது அப்படின்றத இப்போது நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். சரிங்களா? அதாவது இந்த சகட யோகம் அப்படின்றத தோஷம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இதுக்கு முக்கியமாக பங்கு அளிப்பவர்கள்னா ரெண்டு பேர் தாங்க. ஒருத்தர் பார்த்திங்கன்னா புத்திரகாரகன் தனக்காரகன் சொல்கிற குரு பகவான். அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா சந்திரன் மனசுக்காரகன் தாய், இதுக்கெல்லாம் உடல், இதுக்கெல்லாம் மனசு, இதுக்கெல்லாம் சொல்கிற சந்திர பகவான் தான். இவங்க ரெண்டு பேர் தான் இந்த யோகத்துக்கும் சரி இந்த தோஷத்துக்கும் சரி முக்கிய பங்கு வகிப்பார்கள் கூட நம்ம சொல்லலாம். அதாவது எப்படி அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த சந்திர பகவான் குரு பகவான் நின்ற வீட்டுக்கு, ஓகேங்களா, சந்திர பகவான் குரு பகவான் நின்ற வீட்டுக்கு 6, 8, 12ஆம் வீடுகளில் இருந்தாங்க அப்படி இருக்கார் அப்படின்னா இந்த சகட யோகம் அப்படின்றது யோகம் இல்லை தோஷமாகவும் செயல்படும் கூட நம்ம சொல்லலாம். இப்போது உதாரணத்துக்கு இப்போ குரு உங்களுக்கு சிம்மத்தில் இருக்காருன்னு வச்சுப்போம். ஸோ சிம்மத்துலேருந்து 6ஆம் இடம் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு மகரம். ஸோ மகரத்தில் குரு இருந்தாலோ அல்லது சிம்மத்துக்கு 8ஆம் இடம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இதை கரெக்டாக உங்களுக்கு மீனம் வரும். ஸோ மீனம் அந்த இடத்துல குரு பகவான் இருந்தாலோ, ஓகேங்களா, 8. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா 12ன்னு பார்த்தீங்கன்னா கடகம். ஸோ கடகத்துலேயே குரு பகவான் இருக்காருன்னு அப்படின்னா கூட சந்திர பகவான் இருந்தார் அப்படின்னா கூட இந்த சகட யோகம் அந்த சகட தோஷம் அப்படின்றது இருக்குன்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி அமைப்புள்ள ஜாதகர்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா இவர்களை தான் நம்ம சொல்ல முடியும். சொன்ன வாழ்ந்து கெட்ட குடும்பம்னு நம்ம சொல்கிறோம். நல்லா இருந்து திடீர்னு இவங்களுக்கு எப்படி நம்ம சொல்லலாம்னா நல்ல ஒரு சமயத்தில் நல்ல பணங்கள் நல்லா வந்துகிட்டே இருக்கும், திடீர்னு பார்த்தா டக்குன்னு ஸ்டாப் ஆகிடும்.
அதனால் நல்லா இன்றைக்கி கையில் காசு இருக்குது, நாளைக்கு வந்து காசு இல்லைன்ற மாதிரி அப்படி ஆகிடும். அதாவது தினக்கூலிக்காரர் கூட நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி டெய்லி வேலை பார்க்குறவங்களாம் கடைந்து இவங்களுக்கெல்லாம் எப்படி தானே இருக்கும். ஒரு நாளைக்கு இந்த கட்டட வேலை செய்கிறவங்க, ஸோ அந்த மாதிரி இந்த இதெல்லாம் செய்கிறவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு சமயத்தில் நல்ல வேலை இருக்கும், ஒரு சமயத்தில் வேலை இருக்காது இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்து இந்த அமைப்பு இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். இப்போ ஏதாவது இப்போ இன்னும் சொல்லணும்னா அப்படி இந்த சீசனல் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பட்டாசு அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா இது எல்லா சமயத்துலையும் வந்து விற்காது, ஓகேங்களா. குறிப்பிட்ட காலம் தீபாவளி வருஷம், இல்லை வந்து புது வருஷம், இல்லை வந்து கார்த்திகை, இதை மாதிரி வர இதில் முக்கிய தினங்களில் தான் வந்து இந்த பட்டாசுக்கு அந்த மவுஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ தான் வந்து வியாபாரம் அதுக்கு, மற்ற நேரத்தில் வந்து இந்த வியாபாரம் இருக்காது இல்லையா. சீசனல் பிஸ்னஸ் அது கூட வந்து ஒரு உதாரணமாக நம்ம கூட சொல்லலாம். ஸோ அதனால் வந்து ஒரு ஏற்ற இறக்குகள் இருக்கும் கூட நம்ம இந்த இதில் இந்த ஜாதக அமைப்பு உள்ளவர்கள் நல்ல நிலைக்கும் போவாங்க, அதே சமயத்தில் டக்குன்னு கீழே விழுந்துருவாங்க கூட நான் வச்சுக்கலாம். ஆனால் இந்த சந்திரன் குரு வந்து நல்ல அமைப்பு இருந்துச்சு அப்படின்னா இது நல்ல யோகம். அதாவது புகழின் உச்சிக்கு கூட போயிடுவாங்க, நல்ல திறம்பட செயல்பாங்க, எந்த ஒரு செயலும் வந்து நல்ல நேர்த்தி இருக்கும், நியாயமாக செய்வாங்க, எல்லாருக்கும் கட்டுப்பட்டு செய்வாங்க. அதுமாதிரி செய்ச்சா வந்து ஒரு நல்ல மதிப்பு, பேர், புகழ் இதெல்லாம் வந்து ஒரு உச்சிக்கே கூட இது போகும்னு கூட நம்ம சொல்லலாம். ஆனால் இந்த 6, 8, 12 வந்து சந்திரன் இருந்துச்சு அப்படின்னா குருவுக்கு 6, 8, 12 இவர்கள் வாழ்க்கையை வந்து ஒரு நிலையற்ற வாழ்க்கையாக இருக்கும். நிம்மதிகள் இருக்காது வாழ்க்கையில். ஏன்னா அடுத்த வேலைக்கு எப்படி இன்றைக்கி காசு இருக்குப்பா நாளைக்கு எப்படி அப்படின்னு யோசிக்கிறனால இருப்பாங்க இல்லையா. ஸோ அதை மாதிரி வந்து இவர்கள் வந்து ஒரு காலகட்டத்தில் நல்லா உயர்ந்து போயிட்டு இருப்பாங்க, திடீர்னு லாஸ் ஆகி கீழே இறங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் திரும்பி இன்னும் மேலே திரும்பி கீழே வந்து மேலே வர மாதிரி ஆகிடும். ஸோ அதை மாதிரி வந்து ஒரு சக்கரம் அப்படி சுற்றிக்கினே இருக்கோ, ஒரு பக்கம் மேலே ஒரு பக்கம் கீழே சுற்றிக்கினே இருக்க மாதிரி தான் இவர்கள் கடைசி வரைக்கும் வந்து இவங்க வாழ்க்கையில் வந்து ஓடிக்கினே இருக்க வேண்டியது தான். அதாவது நம்ம ஒரு படத்தில் கூட பார்த்திங்கன்னா கமலஹாசன் ஒரு பாட்டில் கூட வருமே, மேலே 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 வீடு மேலே மேலேன்ற ஓடி உழைக்கணுன்ற அந்த மாதிரி ஓடிக்கிட்டே இருக்க நிலைமை தான் இவங்களுடைய வாழ்க்கை ஆனது இருக்கும்னு சொல்லலாம். நம்மளுக்கே வந்து ஒரு என்றைக்குமே வந்து ஒரு வாழ்க்கையில் ஒரு ஓட்டமே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு விரக்தி நிலைமை, மனக்குழப்பங்கள் இருக்கும், நிம்மதியற்ற வாழ்க்கை. ஸோ இந்த மாதிரி அமைப்பு வந்து இந்த அமைப்பு இருக்கும். இந்த சந்திரன் குரு இந்த மாதிரி அமைப்பில் இருந்தால் இந்த மாதிரி நிலைப்பாடே வந்து ஒரு வாழ்க்கை தரம் இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். இதில் வந்து இன்னொரு விஷயம் என்ன பார்த்தோம் அப்படின்னா, இவர்கள் வந்து இந்த ஜாதக அமைப்புகள் இவங்களுக்கு நம்ம நல்லதே செய்தால் கூட அது வந்து அவங்களுக்கு அதோடைய மதிப்பு தெரியாது. அதாவது ஃப்ரீ சர்வீஸ், நோ வாலண்ட்ரி சர்வீஸ் நாட் வேலிட் சொல்கிறோம் இல்லைங்களா. அது மாதிரி ஒரு நல்லதே நம்ம செய்தால் கூட இந்த அமைப்பு உள்ளவர்களுக்கு அந்த இது வந்து செட் ஆகாதுன்னு கூட சொல்லலாம். அதாவது ஒரு கதையை கூட இதுக்கு சொல்லுவாங்க பழங்காலத்தில். ஒரு ஒரு விறகு வெட்டு வியாபாரி, அவர் வந்து விறகு வெட்டி தான் வந்து குடும்பத்தினால் வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும். ஸோ அப்படி இருக்குச்சா வந்து ஒரு தனவந்தர், ஒரு ராஜான்னு வச்சுக்கோங்களேன், அவர் வந்து சரி நீ கஷ்டப்படுறியப்பா இந்த சந்தன மட்டை கரை வச்சு நீ பிழைச்சிக்கோ அப்படின்னு சொல்லி அவர் கொடுக்குறாரு. ஆனால் அந்த விறகு வெட்டுறவனுக்கு இதுவும் ஒரு மரம் அப்படின்றதுனால அதையும் வெட்டி வந்து கறியாக்கி அதையும் பிஸ்னஸாக பண்ணி அதை வந்து அவருடைய அருமை தெரியாத இது பண்ணதுனால அவருக்கு வந்து என்ன அது திரும்பி கொஞ்ச நாள் அந்த இது போய்ட்டு எரிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த கட்டை என்ன தான் சந்தன கட்டையாக இருந்தாலும் எரிச்சா சாம்பல் கறிக்கட்டை தான். ஸோ அதை விட்டு அது பண்ண எத்தனை நாளைக்கு இதுவாகும். ஸோ அதோட மகத்துவம் தெரியாத இருப்பார்கள் கூட நம்ம சொல்லலாம். இந்த அமைப்பு உள்ளவர்களுக்கு அதான் நம்ம என்ன தான் நம்ம செய்தாலும் நன்மைகள் செய்தால் அது வந்து அவங்களுக்கு பலன் அளிக்காது, அதனுடைய பலன் அவங்களுக்கு தெரியாதுன்றது கூட நம்ம சொல்லலாம் அவங்களுக்கு. ஸோ இதுக்கு இதுக்கு வந்து ஒரு பாட்டே கூட நம்ம சொல்லுவாங்க. அதாவது என்ன எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அதாவது மேலேழு வியாழன் நின்ற ராசிக்கு 6, 8 மாலை மதி நின்று சேர்க்கின் சேர்ந்த நாளே வந்து சகட யோகம் அப்படின்னா, பாலகன் பிறப்பான் சாவான் பழிமடு மனத்தை வானமே ஞான்முகில் மேயின். அது வந்து அவங்களுக்கு நறுக்கும் மலையிட்டோமின்னு ஒரு பாட்டு வரும். அதாவது என்ன அப்படின்னா, இந்த யோகம் பெற்றவர்களுக்கு வந்துட்டு வாழ்க்கையில் வந்து நோய்கள், அதாவது உடல் நலம் குன்றியவர்களாக இருப்பாங்க, ஏதாவது ஒரு நோய் இருந்துகிட்டே இருக்கும், பணமும் வந்து இவங்க கையில் வந்து தங்காது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ ஆயிலில் வந்து இவங்களுக்கு அதிக பாதிப்புகள் இருக்கும். ஸோ எந்த ஒரு வேலை இவங்களுக்கு வந்து ஒரு காரியம் கைகூடி வர நேரத்தில் வந்து டக்குன்னு தடைப்பட்டுரும். ஸோ காரிய சித்தி இல்லைன்னு கூட நம்ம சொல்லலாம்.
அதாவது விளங்காதவன் நம்ம திட்டுவோம் இல்லைங்க ஒரு சமயத்தில். அவன் அவன் செய்தாலே விளங்காதுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. அது மாதிரி இவர்கள் இந்த அமைப்பு உள்ளவர்களுக்கு இந்த 6, 8, 12 குரு பகவான் என்ற ராசிக்கு 6, 8, 12 சந்திரன் இருக்க பெற்றவர்கள் வந்து நிலைப்பாடே வந்து இதுதான். அவங்க வந்து ஏன் பிறந்தோன்ற நிலையை கூட ஒரு சமயத்தில் உருவாக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இது வந்து இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, இது வந்து இந்த தோஷம் அப்படின்ற 2 விதமாக கூட நம்ம பிரிக்கலாம். அதாவது எப்படி அப்படின்னு நம்ம சொன்னோன்னா, குரு பகவானோட நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து புனர்பூசம் வரும், விசாகம், பூரட்டாதி. அதே மாதிரி சனி பகவானோட நட்சத்திரங்கள் பார்த்தோம் அப்படின்னா பூசம் வரும், அனுஷம், உத்திரட்டாதி. ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கூட பார்த்திங்க அப்படின்னா இவர்கள் வாழ்க்கையை வந்து நல்ல மேலே ஏறிடுவாங்க. திடீர்னு கீழே ஏறினா திரும்பி மேலே ஏறுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு நிலைப்பாடு கூட இந்த அமைப்பு உள்ளவருக்கு இருக்கும். இந்த இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதிரி அமைப்பு கூட இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். அதே மாதிரி இன்னொரு நட்சத்திரங்களும் பார்த்தோம் அப்படின்னா அதேமாதிரி இந்த அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், அப்புறம் வந்து ஆயில்ய நட்சத்திரம் 4ஆம் பாதத்துலேயும், அதே மாதிரி பூராட நட்சத்திரம், மூலா நட்சத்திரம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு ரேவதி நட்சத்திரம் 4ஆம் பாதம். இந்த நட்சத்திரத்தை பிறந்தவர்களுக்கு வந்து இப்படிப்பட்ட நிலை தான் இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். அதாவது ஏற்றம் இறக்கம் அது மாதிரியே இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா மேலே இருந்திருப்பாங்க. திரும்பி அதுக்கப்புறம் மேலே உயர்நிலைக்கு வர வேண்டிய கட்டாயத்தில் இருப்பாங்கன்னு கூட நம்ம சொல்லலாம். அதுதான் வந்து இந்த யோகத்துக்கே அதான் வந்து யோகமாக தோஷம் அப்படின்னாலும் சகடையினால் சக்கரம் போல் தான் சுழன்று கொண்டு இருப்பார்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த அமைப்பு உள்ளவர்கள் வாழ்க்கையில் எப்போயுமே வந்து முதுமையிலும் வந்து ஒரு ரெஸ்ட் எடுக்கணும்னு நினச்சா கூட இவங்களால் அது முடியாது. ஸோ ஏதாவது ஒரு இதுக்கு இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் தான் இந்த அமைப்பு உள்ளவர்களுக்கு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இவர்களுக்கு என்ன சரி இது மாதிரி இருக்குது, இதுலேருந்து எப்படி வெளியே வர்றது அப்படின்னு நம்ம யோசித்தோம் அப்படின்னா இதுக்கு வந்து தெய்வ நம்பிக்கை, தெய்வ வழிபாடுகள் செய்யலாம் நம்பிக்கை உள்ளவர்கள். அதாவது என்ன அப்படின்னு நம்ம சொன்னோம்னா திங்கக்கிழமையில் வந்து, ஏன்னா திங்கக்கிழமை வந்து சந்திரன், சோமவாரத்துக்கு சந்திரன் சொல்லுவோம். ஸோ திங்கக்கிழமையில் வந்து சந்திர பகவானையும் பார்வதி, அதாவது பார்வதி, ஏன்னா பார்வதி தான் இவர் அதிதேவதை. ஸோ அவங்கள வழிபடுறதுனாலையும், வியாழக்கிழமையில் தட்சிணாமூர்த்தி குரு பகவானை வழிபடுறதுனாலையும் ஓரளவுக்கு வந்து இந்த பிரச்சனை ஏற்றத்தாழ்வுகள் கொஞ்சம் பாதிப்புகள் குறையும் கூட நம்ம சொல்லலாம். அதே மாதிரி பௌர்ணமி விரதம் இருக்கிறது, பௌர்ணமி தரிசனம் பண்ணுறதும் சிறப்பு. மேலும் என்ன சொல்லலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த அமாவாசை தர்ப்பணம் பண்ணுறாங்க இல்லையா, அன்னைக்கு வந்து பசுமாட்டுக்கு வந்து இவங்க அகத்திக்கீரை கொடுக்கறது, அது கூட இல்லாட்டி வந்து பச்சரிசி தவிடு கலந்த உணவு கொடுத்து அதை மாதிரி கொடுக்கச்சா வந்து இவங்களுக்கு வந்து இந்த தோஷமானது யோகமாகவே மாறும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அத்தகைய இந்த மாதிரி சில காரியங்கள் நம்ம தெய்வ நம்பிக்கை வழிபாடில் செய்கிறதுனால இது சுலபமாக செய்யும் இல்லையா. இன்னும் சிம்பிளாக சொன்னால் எல்லாருக்கும் சிவ மந்திரம் தெரியும், ஓம் நமச்சிவாய. இதை டெய்லி சாமி பூஜை பண்ணிச்சு சாமி கும்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், எப்போ முடியுதோ அப்போ டெய்லி நம்ம சொன்னாலே இந்த சகட தோஷம்ன்றதுல வந்து யோகமாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த அமைப்பு உள்ளவர்கள் இந்த மாதிரி விஷயங்களை பயன்படுத்தினார்கள் அப்படின்னா வாழ்க்கையில் உள்ள அவர்களுக்கு கஷ்டங்கள், துயரங்கள், துன்பங்கள் குறைந்து வாழ்க்கையில் உள்ள ஏற்றத்தாழ்வுகள் எல்லாம் குறைந்து ஓரளவுக்கு ஒரு சமநிலை அந்த வாழ்க்கை வந்து நடக்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகம் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த தலைப்பை தொட முடிக்கலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.